வெல்கம் டு மை சேனல் யுவர் சிம்ப்ளி லியா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரவுண்ட் அக்வேரத்தில் கப்பி ஃபிஷ், மாலி ஃபிஷ் எல்லாமே தெரியும். ஜீப்ரா ஃபிஷ்ஷும் இருக்குது. ஆனால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ளோ ஃபிஷ் இறந்துருச்சு. க்ளோ ஃபிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. கொஞ்சம் அவங்க கேரக்டர் பயந்த சுபாவம். நாங்கள் முன்னு போனால் டக்குன்னு அங்கேருந்து ஓடி கிளம்பிடுவாங்க வேறு அதர் பிளேஸுக்கு. ஒரே ஒரு க்ளோ ஃபிஷ் டெத் ஆனது. அதை பார்த்த இந்த மற்ற க்ளோ ஃபிஷ் எல்லாமே அப்படியே லைனாக 1 by 1 அப்படியே இறந்துட்டாங்க. அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ளோ ஃபிஷ் தான் நான் ட்ரீட்மெண்ட்காக தனியாக ஒரு பவுலில் எடுத்து இந்த ஃபிஷ்ஷை கையில் வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் தனியாக செப்ரேட் பண்ணிட்டேன். அந்த ஹெட்டு மேலே கூட கொஞ்சம் பிங்கிஷ் ரெட் கலர் வந்துருச்சு. ஏன்னா மற்ற ஃபிஷ்ஷுக்கு அந்த டிசீஸ் எது இருந்தாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அது 1 day இருந்து அதுக்கப்புறம் அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபிஷ் இறந்த நெக்ஸ்ட் டேவே அடுத்த இன்னும் இருந்த 3 ஹெல்த்தியான க்ளோ ஃபிஷ்ஷும் இறந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்புறம் இந்த மாதிரி இறந்த பிறகு அந்த வாட்டர்லேயே மற்ற ஃபிஷ்ஷுக்கு வைக்க வேண்டாம். இந்த டேங்கை நம்ம இமீடியட்டாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா சடன்லி நல்லா இருந்த மீன்கள் அப்படியே இறந்து போகும்போது அது எங்களுக்கு என்ன ரீசனுன்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரிய வராது. இப்போ மேபி சம்மர் கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஹீட் கூட ஆகாமல் இருக்கலாம். அப்புறம் க்ளோ ஃபிஷ் பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு. ஒருத்தங்க கண் முன்னாடி போனாங்கன்னா அடுத்த ஃபிஷ் அப்படியே உயிர் விட்டுறாங்க. என்ன அன்பு பாருங்கள். இந்த அன்பை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எஸ்பெஷலி நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பவுல் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் தண்ணியும் த்ரோ பண்ணிட்டேன். இந்த பவுலில் கொஞ்சம் சால்ட்டு, கிறிஸ்டல் சால்ட்டு ஸ்டோனோட சேர்த்து போட்டு வாட்டர் கொஞ்சம் 50% ட்ரிங்கிங் வாட்டர், half சால்ட் வாட்டர் கூட நீங்கள் ஆட் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜீப்ரா ஃபிஷ் நம்ம ட்ரஸ்ட் வர்த்தியாக வாங்கலாம். சின்னதாக கலர்ஃபுல்லாக இருக்கிற பிங்க், எல்லோ கலர் ஆக்டிவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது தண்ணியில் காணப்படும். ஆனால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் நம்ம விளையாடுற மாதிரி நம்ம விளையாடலாம். இந்த மாலி ஃபிஷ்ஷில் ஃபீமேல் ரொம்பவே பியூட்டிஃபுல். ஏன்னா அது ஃபேட்டியாக குண்டாக நல்லா இருக்கும், முசுன்னு சொல்லி. என்னுடைய டாக்டர் எப்போவுமே அந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது சாஃப்ட், அதோட ஸ்டொமக் இருக்கிறனால அது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுல்புல் புல்புல்லோட இது கசின் பிரதர்ஸ். அதாவது இது சின்ட்டு மின்ட்டு சின்னது. அவங்களையும் நாங்கள் இந்த பவுலில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ்ஷோட ஷார்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு டே ஏஜ்லேயே நான் போட்டிருக்கேன். ரொம்ப மைன்யூட்டாக டைனியாக இருந்தது. இது ஆஃப்டர் 1.5 2 மந்த்துக்கு அப்புறம் கூட இது இவ்வளோ பெருசு தான் வளர்ந்துருக்கு. பார்த்தா இந்த டேங்க்கில் எங்கேயோ ஒரு ஓரமாக தான் தெரியுது. உங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரஸ்ட்டு பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் மீன்கள் தான். அவங்க டக்குன்னு திரும்பி போய் பைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் டெத் ஆகிடும். அதனால நான் அவங்களுக்கு ஒரு ஸ்மால் பவுலில் தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எப்போ உட்காந்து இவங்களுக்கு பார்ப்போமோ அந்த டைமில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி சில சமயம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. குட்டியான ஒரு ஃபிஷ். இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கும். இது மின்ட்டு. இது பாருங்கள், ஒரு லீஃப்குள்ளார போய் அப்படியே மறைஞ்சிரும், வரவே வராது. அந்த ஃபிஷ்ஷுக்கே ரொம்பவே ஆட்டோமேட்டிக்காக பயமாக இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் எப்போவுமே ஹைட் அண்ட் சீக் ப்ளே தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் நம்ம ஃபிஷ்ஷை வச்சு விளையாடலாம். அதுவும் நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நாங்கள் வந்தாலே நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கான ஃபுட்டு நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். இமீடியட்லி கிராப் பண்ணி சாப்பிட தொடங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஃபுட்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணி எடுத்துக்குவாங்க. பேக்கெட்டில் கொடுக்குற ஃபுட்டு, கடையில் வாங்குகிற ஃபுட்டோட இந்த மீட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியஸ்ட்டு, ப்ரோட்டீன் என்ரிச் ஃபுட்டு. அதனால ஃப்ரெஷ் மீட் இருந்தால் ஸ்மால் பிட்டாக நீங்கள் கையில் மேஷ் செஞ்சு இவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த ஃபீடிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஹெல்த்தியான உணவும் நீங்கள் கொடுத்து லாங் டைமில் நீங்கள் வளர்த்துக்கலாம்.
எப்படியோ என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷு ஒரு 8 ஃபிஷ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 16 டைம்ஸ் டு 20 டைம்ஸ் நம்ம ஸ்மால் மீட் பீசஸை போட்டோம்னா அது வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கும். ரெஸ்ட் ஆஃப் த பீசஸ் வந்து கீழே விழுந்தாலும் நோ இஷ்யூஸ், அது பசிக்கும் போது அது எடுத்து சாப்பிட்டுக்கும். அந்த ரவுண்ட் பால்ஸை நான் அவ்வளோக்கா ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல அந்த ஃபுட்டை, ஃபிஷ் ஃபுட்டை. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த 2 இம்போர்ட்டட் பீட்டாஸ், ஃபீமேல் பீட்டா டெய்ஸி அண்டு லில்லி. என்னுடைய சேனல் யுவர் சிம்பிளி லியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்கள்.